ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக்னா, சில்ட்ரன் அவங்க எப்படி ஸ்ட்ரெஸ், அவங்க ஸ்கூல்ஸில் எப்படி இருக்குது, அவங்க என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்க, நம்ம பேரண்ட்ஸ் எப்படி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம், எப்படி அந்த மைண்ட் செட், என்ன மாதிரி மைண்ட் செட்டை வச்சுக்கணும் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கிறதுக்குன்றதை பற்றி தான். இந்த டாபிக் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, இது இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் என்னோடய வாழ்க்கையின் பாதையே மாற்றினது. ஸோ நான் எனக்கு என்னோடய பல இன்சைட்ஸ், பல லெசன்ஸ் கற்றுக்கினேன் இப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மூலமாக நான். ஸோ அதெல்லாம் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நான் ஷேர் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும். இதெல்லாம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, ரொம்ப வருஷம், என் பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க. பட் இது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும்ன்றது தான் என்னோடய நோக்கம். அதனால தான் இந்த வீடியோ டாபிக் நான் டிசைட் பண்ணேன். இப்போ என்னென்னா இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் முதல்ல சொல்லிடுறேன். ஸோ யூஎஸ் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், ரெண்டு இடத்துலையுமே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஸ்கூல்ஸில் இருக்குது. பசங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் உண்மை, இப்போ இருக்கிற உண்மை. என் பசங்களாம் நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு அனுபவித்தாங்க, நிறைய கஷ்டம். நானும் அவங்களோட சேர்ந்து பல சஃபரிங், பல டஃப் சுச்சுவேஷன்ஸ், பல டெசிஷன்ஸ், டஃப் டெசிஷன்ஸ் அதெல்லாம் எடுக்கணுமா இருந்தது. ஸோ அப்போ இது என்ன ஆச்சுன்னா, என்னை ஓரளவுக்கு மேலே என்னால் சஃபரிங்ஸ், அவங்க படுற சஃபரிங் என்னால் பண்ண முடியல. ஏன்னா என்னால் ப்ரெஷர் கொடுக்க முடியல. ஏன் ப்ரெஷர் கொடுக்கணுன்னா, பசங்க நல்ல இதில் பண்ணணும், நல்லா படிக்கணும், அப்போ தான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுன்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்குன்றனால தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் ஓரளவுக்கு மேலே என்னால் பண்ண முடியல. எனக்கு அதை நான் லெட் கோ பண்ண ஆரம்பித்தேன். என்னென்னா, அவங்க ஃப்யூச்சர், அந்த பயம், மெயினாக பயம். அந்த பயம் உண்மை கிடையாது. அந்த பயம் அப்புறம் அவங்க படிக்கலைன்னா என்னை பற்றி என்ன நினச்சிப்பாங்க, மற்றவங்க என்ன தப்பாக நினச்சிப்பாங்களா, எனக்கு அந்த ஒரு ப்ரெஸ்டீஜ், இது அந்த அசிங்கம் அவமானமாக இருக்குமா, நல்ல காலேஜில் போகலன்னா அந்த மாதிரி அது ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது எல்லாருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் லெட் கோ, பகவான்கிட்ட சரணடைஞ்சிட்டேன். உன்னோட பாடுப்பா, உனக்கு தெரியும், ஏன்னா என்னால் முடிஞ்சதை நான் பண்ணிட்டேன், இவ்வளோதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ஆன்மீக பாதையில் போக ஆரம்பித்தேன். நான் ஆன்மீக பாதையில் புஷ் பண்ணதே இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான். ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும் தான் அதுக்கு. அப்போ நான் அது பண்ணதுக்கப்புறம் எனக்கு அமைதியாக இருந்தது. எனக்கு அவங்கள நான் சப்போர்ட் பண்ணேன், அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் நான் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னோடய இன்ட்ரெஸ்ட், எனக்கு அந்த பயத்தெல்லாம் விட்டு அவங்கள கரெக்ட் பாதையில் பகவான் நடத்தி சென்றார். அவங்கள அவங்களுக்கு எது அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ அவங்களுக்கு அந்த வழியை காமிச்சு அவங்கள நல்லபடியாக அவங்கள கொண்டு வந்தார், பகவானோட அருள். ஸோ அதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ பார்த்தாக்கா எஜுகேஷன் பர்பஸ், என்ன எஜுகேஷனோட பர்பஸ் அப்படின்னு பார்த்தா, பேசிக்காக பார்த்தா என்னது, ஒரு வாழ்க்கையில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம். எஜுகேஷன் இருந்தால் வாழ்க்கையை சப்போர்ட் பண்ணிப்பாங்க எல்லாரும், வாழ்க்கையை நடத்த முடியும், ரூபாய் சம்பாதிக்க முடியும். அதுக்கு தான் அதான் பேசிக் இது. பட் அது என்ன ஆயிடுச்சு, ஓவர் டைம் அது எல்லாரும் மறந்துட்டாங்க எது அதோட பர்பஸுங்கிறத. ஒவ்வொரு காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அதனால் அது அந்த மென்டாலிட்டி வேறு மாதிரி மாறிடுச்சு. நம்ம அந்த சப்போர்ட் சிஸ்டங்கிறத விட்டுட்டோம், பசங்களை ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ப்ரெஷர், அதாவது அந்த ஸ்மால் சர்க்கிள், என்ஜினியரிங், மெடிக்கல், இது ரெண்டுத்துக்குள்ளே எதாவது பண்ணிடணும். அல்டிமேட்டம், பேரண்ட்ஸ் என்னென்னா அல்டிமேட்டம் கொடுத்துட்டாங்க பசங்களுக்கு. ஸோ பசங்கள் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு பியர் ப்ரெஷர், அவங்களுக்கு தெரியாது அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு தெரியுமா, அது பார்த்துருக்குமா, அவங்களுக்கும் ஒரு செல்ஃப் எஸ்டீம் எல்லாம் இருக்குது. அவங்களும் தங்களை நல்லா காமிச்சிக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்க ட்ரை பண்ணுறாங்க, அவங்க பெஸ்ட்டை ட்ரை பண்ணுறாங்க அவங்க.
ஆனால் வந்து என்ன ஆகுது, ஸோ அவங்களுக்கு அவங்களால திங்க் பண்ண முடியல. ஏன்னா பேரண்ட்ஸ் போட்டாங்க அல்டிமேட்டம், இது இல்லைன்னா அது, ஏன்னா அதை விட்ட வேறு வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்கு ஒன்றும் முடியல. ஸோ அவங்க வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லா பசங்களால முடியாது. இந்த இந்த மனப்பாடம் பண்ணி கொட்டுறது எல்லாராலும் முடியாது. சில பசங்க ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தாக்கா வந்து என்னென்னா, சில பசங்களால் படிக்க முடியலன்னா அவங்களுக்கு என்ன ஒரு ஸ்டாம்ப்னா ADHD அப்படின்னு ஒரு ஸ்டாம்ப் வர குத்திடுறாங்க. ஸோ இதெல்லாம் பேர்டன் பசங்களுக்கு வந்து ஸ்கூலே ஒரு வேதனையாகிடுது. ஒரு அந்த பர்பஸே லாஸ்ட் ஆகிடுது. பேரண்ட்ஸ்க்கு என்ன எண்ணம், அவங்க லைஃப், அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு இப்படி ப்ரெஷர் கொடுக்கறதில்ல. அவங்க மனசை பாதிக்குது. அவங்க மனசு பாதித்தா அவங்க ஃப்யூச்சரை பற்ற எண்ணமே அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட் ஸ்கோப் அவங்களுக்கு வரமாட்டேங்குது. நல்ல பிக்சர் வரமாட்டேங்குது. ஏன்னா இப்போவே அவங்க கஷ்டப்படுறாங்க. அந்த 17 18 வயசில் அவங்கள சக்கையாக பிடிஞ்சி ஸ்கூல்ஸில் சக்கையாக பிடிஞ்சி எடுத்துறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ட்ராமா ஆகிடுது, அவங்களுக்கு மனசில் வேதனையாகிடுது. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸை வந்து அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணோம். அவங்களுக்கு பவர் எதுவும் கிடையாது. ஸோ அவங்க எவ்வளோ முடியுமோ அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து பெரிய வந்து யாரும் வந்து ஐன்ஸ்டைனோ இல்லைனா வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் ராமானுஜரோ ஆயிட போகிறதில்ல. 1000ல் ஒருத்தர் பெரிய ஜீனியஸாக இருக்கலாம், எஸ். ஆனால் அவங்க கூட இந்த இந்த மனப்பாடம் பண்ணுறது இதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு என்ன, அவங்க வந்து ட்ராப் அவுட்ஸே இருக்காங்க. பெரிய டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ் கண்டுபிடிச்சவங்களாம் தெரியும் நிறைய பேருக்கு. வந்து அவங்க வந்து காலேஜே ட்ராப் அவுட்ஸ், பெரிய கண்டுபிடிச்சவங்கெல்லாம். ஸோ வந்து இது என்னென்னா ரொம்ப சின்ன சர்க்கிள், இந்த என்ஜினியரிங், மெடிக்கல். அதை விட்டு வர லைஃப்பில் வர பழைக்கிறதுக்கு வழியே இல்லையா? எவ்வளோ திங்ஸ் இருக்குது. இந்த பேரண்ட்ஸ் என்னென்னா, பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கறனால படி சதா அதை விட்டு அவங்களுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது. அவங்களால முடியல. அவங்களால இப்போ முகத்தை பார்த்தா, பசங்க முகத்தை பார்த்தா அவங்க சோர்வு அடைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க நானே பார்த்துருக்கேன். இங்கே என் பசங்களை கூட பார்த்துருக்கேன். அதாவது அவங்க அதை கேரி பண்ணுறாங்க. அவங்க இந்த வயசுலேயே அவங்க முடித்தா போதும், ஏதோ ஒரு காலேஜுக்குள்ளே போயிட்டா போதும். ஏன்னா இந்த பேரண்ட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கோசம் அப்படி தான் அவங்களோட எண்ணம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் என்னென்னா, அது வந்து அவங்க பசங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சாக்கா இந்த மாதிரி புஷ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட், ஒரு பசங்களுக்கும் ஒரு கேப்பபிலிட்டி இருக்குது, ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் தான் போவாங்க. அது வந்து நேச்சுரலாக பகவான் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காரு. அது அவங்களுக்கு வெளிப்படும். அதை தான் அவங்க வந்து டெவலப் பண்ணோம். பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி டெவலப் பண்ணி ஏதோ ஒன்று. இப்போ அந்த காலத்து பேரண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நாங்களாம் படிச்சுருக்க காலத்துலாம் கூட இருந்தது, 10th 12th அதெல்லாம் இருந்தது. ஆனால் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ எவ்வளோ முடியுமோ அதில் போங்க. ஆர்ட்ஸ், காமர்ஸ் அதெல்லாம் கூட நிறைய பேர் போயிருந்தாங்க. இப்போ வந்து என்ன, இப்போ உலகமே வெறும் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் மட்டும் இருந்தாக்கா மற்ற வேலையெல்லாம் யார் பண்ணுவாங்க? உலகமே ஃபங்க்ஷன் ஆகாது. இப்போ அந்த காலத்துலலாம் 200 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சில பேர் ஃபார்மிங் பண்ணாங்க, சில பேர் நெசவு, இது பாட்டரி, அப்புறம் புரோகிதம். ஸோ பேலன்ஸ், எல்லாருக்கும் ஒரு வேலை, பரம்பரையாக வந்த வேலை. இப்போ அதெல்லாம் இல்லை, இன்டலெக்சுவல் ஜாப்ஸ். இப்போ எல்லாருமே இந்த குறுகிய இதோடு இருந்தால் இன்ஜினியரிங் இதுனா அது வந்து நம்ம வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம பிளாக் பண்ணுறோம். அதோட ஃப்ளோ, அது நேச்சுரலாக பேலன்ஸை கொண்டு வரத்துக்கு போகும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாமர்த்தியத்தால் இல்லை, இதுதான் இன்ஜினியரிங், மெடிக்கல், ஏன்னா அது நம்மளுக்கு தோணுது அதுதான் நல்லது. ஆனால் உண்மையாக அவங்களுக்கு லைஃப்பில் வேறு ஏதோ ஒன்று தான் இம்பார்ட்டண்ட். அவங்க லைஃப்பில் செட்டப் பண்ணுறதுக்கு பகவானோட பிளான் இருக்குது. அதோட அந்த ஃப்ளோவோடு நம்ம போகணும். அதை பிளாக் பண்ணால் லைஃப் காம்ப்ளெக்ஸ் ஆகுது. நிறைய பசங்க எனக்கு தெரியும், அவங்க பேரண்ட்ஸ் பெய்டு சீட்ஸ்லாம் போட்டு இதிலலாம் போட்டு இன்ஜினியரிங் ஏதோ போட்டு ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க முடிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் லைஃப்பை காம்ப்ளெக்ஸ் ஆக்கிடுறாங்க. ஏன்னா அது ஒரு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிடுச்சு பேரண்ட்ஸ்க்கு. ஓ, என்னோட ஐயன் வந்து பொண்ணும் பையனும் இன்ஜினியரிங் பண்ணலன்னா மற்றவங்க என்ன மதிப்பாங்களா? இப்போ இங்கேயே கூட ஐவி காலேஜ் நல்ல காலேஜ், ஏதோ 4.8, 4.8, 5.0 அதெல்லாம் பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் வாங்கணும், அட்வான்ஸ்ட் கோர்சஸ் பண்ணணும். இதெல்லாம் இங்கே இருக்கவங்களுக்குலாம் அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ப்ரெஸ்டீஜ். இதெல்லாம் என்ன இது வந்து
அது ஒரு ஜஸ்ட் ஸ்டாம்ப்பு. அந்த காலேஜ் நேமு அதெல்லாம் ஒரு ஸ்டாம்ப் அது. அது ஒரு மாஸ்க் நம்ம போட்டுக்கிறோம். அது எத்தனை காலத்துக்கு இருக்க போகுது? ஒரு மறந்து போயிடும். ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கை அந்த பசங்களோட வாழ்க்கை மாறும்போது, அது எப்பவுமேவா கூட இருக்க போகுது. நான் இந்த காலேஜில் பார்த்தேன், நான் இப்படி பெரிய வாழ்க்கை எப்படியோ அவங்கள திருப்பி கொண்டு போகும். ஸோ வந்து இப்போ பசங்க பார்த்தா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ இருக்கிற பசங்க வந்து பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். என்னென்ன பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் கஷ்டப்படுறாங்களோ, அவங்க எல்லா பசங்களால கஷ்டப்பட முடியாது. இப்போ இந்த புக்ஸ் எல்லாம் பார்த்தா நானே பார்த்துருக்கேன், இந்தியாவில் கூட பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய புக்ஸ் பார்த்தாலே பயமாக இருக்குது. இதெல்லாம் எப்படி படிக்கிறாங்க பசங்க? இப்போ நம்ம காலத்தில் இப்போ கரண்ட் ஹைஸ்கூலில் பசங்களை இருக்க பேரண்ட்ஸ்லாம் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்களான்னு தெரியாது. இப்போல்லாம் அந்த காலத்துலலாம் இல்லை 20 இயர்ஸ் முன்னாடி கூட தெரில. 2 மாதம் லீவ் சாலிடாக. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 மாதம் புக்ஸே தொடவானா. இப்போ அது கூட இல்லை. அவங்க என்னமோ ஒரு 10 நாள் நடுவில் லீவாக, திருப்பி நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணால் திருப்பி ஏதோ ஹோம்ஒர்க் கொடுப்பாங்களாம், திருப்பி வருவாங்களாம், திருப்பி என்ன ஒரு மென்டல் டார்ச்சர் அது. அதாவது பசங்களை ஃப்ரீயாகவே இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு. நான் நினச்சிக்கிட்டு இந்த பசங்களை பார்க்கும்போது எப்படி இவங்கெல்லாம் தாங்கின்னு இருக்காங்க. அவங்க நிஜமாவே ரொம்ப என்டியூர் பண்ணுறாங்க இந்த காலத்து பசங்க. அவங்க என்னால் அது ஃபீல் பண்ண முடியுது, என்ன ஒரு கஷ்டம் அவங்க. ஸோ இதை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்படியே அவங்களோட கெப்பாசிட்டி ஒரு பேரண்ட்டுக்கு அவங்க பசங்களோட கேப்பபிலிட்டி நல்லா தெரியும். அவங்க எதில் இன்ட்ரெஸ்ட்டுன்னு அதில் போக வேணும். அதான் நேச்சுரல் ஃப்ளோ. அதை சப்போர்ட் பண்ணவங்க பிழைக்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது. அதை பற்றி கவலையே பட வேணாம். பகவான் அதுக்கு பிளான் எல்லாம் போட்டு வச்சு ஃப்யூச்சருங்கிறது இந்த 17 இயர்ஸ்லேயே அவங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம். நிலக்குலைஞ்சு போயிடுறாங்க. அது மனசை பாதிக்குது. அது எல்லாத்தோட பெரிய பாதிப்பு. நிறைய பேர் நான் பின்னாடி சில ரியல் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன், அவங்க மனசு எப்படி பாதிச்சுன்னு இருக்குன்னு. அதுதான் பெரிய பாதிப்பு. பேரண்ட்ஸ் வந்து அதை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பேரண்ட்ஸும் ஒரு காரணம். இப்போ ஸ்கூல் சிஸ்டம்னா ஏன் இப்படி இருக்குன்னு ஸ்கூல்ஸை மட்டும் பழிச்சு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பேரண்ட்ஸ் ரொம்ப அவங்க அதுதான் முக்கியமானது. மற்றவங்க தங்களை நினச்சிப்பாங்க, அதை அவங்க இம்போஸ் பண்ணுறாங்க. ஸ்டேட்டஸ் சிம்பிள்ஸை யூஸ் பண்ணக்கூடாது சில பேரண்ட்ஸ். ஸோ இது எல்லாருக்குமே அப்ளிகபிளாக இருக்காது. ஸோ யாருக்கு எது அது மட்டும் எடுத்துக்கோங்க. ஆனால் யாருக்கு போனமோ இந்த மெசேஜ் அவங்களுக்கு போகும். அது வந்து அவங்கள வாழ்க்கையை பாதிக்குது. சில பேரை எல்லா பசங்களால இந்த மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கூல் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. பேரண்ட்ஸும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வேறு மாதிரி வெளிப்பாடாகுது. நம்மளுக்கே தெரியும், அடிக்ஷன், ஃபோன் அடிக்ஷன்ஸ், கேம் அடிக்ஷன்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு கம்ஃபர்ட் வேணும். அது முடியல, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, சொல்ல முடியல அவங்களால அவங்க கஷ்டத்தை. ஏன்னா யாரும் கேட்குறவங்க யாரும் இல்லை. நீ படிக்கணும், அவ்வளோதான், எங்களுக்கு தெரியாது, ஏன்னா எல்லாரும் படிக்கிறாங்க. அந்த மென்டாலிட்டி மாறணும். ஒரு சர்வைவல் மென்டாலிட்டி, சர்வைவல் போட்டி, அது மாறினாதான் பசங்களோட இது அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ தான் பசங்க. இப்போ நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். எனக்கு ஒரு யங்ஸ்டர், ஒரு யங் டாக்டர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சார். அவர் சொன்னார், எனக்கு டல்லாக இருக்குது மேம், எனக்கு இன்ஸ்பயர்டாகவே இல்லை, நான் சரியாக ரெகுலராக எக்ஸசைஸ் ரூட்டீன் இதெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு நிறைய சொல்லியிருந்தார் என்கிட்ட. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் சொன்னேன், யூஆர் பிளெஸ்ட். நீங்கள் ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ப்ரொஃபஷன் எத்தனையோ பேர் மெடிக்கல் சீட் கிடைக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ நல்லா படிக்கிற பசங்களுக்கு கூட இந்த மாதிரி இது இருக்குது. அதாவது கண்டென்ட்மெண்ட்டில் பேசிக்லி. ஏன்னா அவங்களுக்கு என்னென்னா, அப்படி ஒரு டாக்டர் ப்ரொஃபஷன் போய் கூட ஏதோ மனசில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம் வரல. அந்த வேல்யூ சிஸ்டம் இம்பார்ட்டண்ட். வெறும் ஒரு படித்து ஏதோ ஒரு படித்ததுனால அவங்க அவங்க லைஃப் நல்லா ஆகிடாது. அமைதி, சந்தோஷம், தைரியம், இந்த மாதிரி நல்ல வேல்யூஸ் கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு நல்ல டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் காம்ப்ரமைஸே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா அப்போ என்ன ப்ராப்ளம். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க ஃபேமிலி, ஒரு பையன் நல்லா படிக்கிற பையன், நல்லா படித்து நல்ல காலேஜில் போய் நல்ல ஒரு அங்கேயும் நல்லா இருந்து, ஜாப்லேயும் நல்லா இருந்து, ஜாபை நல்லா கிடச்சி, ஆனாலும் ஒரு சந்தோஷம் இல்லையா, ஏதோ திருப்தி இல்லையா. ஏன்னா மனசு ட்ரெயின் ஆகிட்டுருக்கு. சின்ன வயசுலேயே ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அச்சீவ் பண்ணாலும் அவங்களுக்கு சந்தோஷம் இல்லை.
அந்த மாதிரி மனசு அப்படி ஆயிட்டுருக்கு. ஸோ அதுதான் மனசு பாதிப்பு. அதுதான் மனசை பாதிச்சு. ஒரு கண்டென்ட்மெண்ட் இல்லைன்னா லைஃப்பில் என்ன, அதுதான் முக்கியமாக அந்த திருப்தி, சந்தோஷம். எப்படியும் பழைச்சிருவாங்க எல்லாரும் வாழ்க்கையில் பழைக்கிறதுக்கு. அதை பற்றி நம்ம ஓவராக அதை பற்றி நினச்சி பயப்பட வேண்டியதில்லை. கண்டிப்பாக எல்லாருக்கும் பகவான் ஒரு பழைக்கிற வழியை காமிச்சு வச்சிருக்க. ஒரு சின்ன எறும்பு கூட சொல்லுவாங்க சாப்பாடு வந்து கடிச்சிருமா. ஸோ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம். பேரண்ட்ஸ் ஓவர் திங்கிங் பண்ணி அது நம்ம ஸ்ட்ரெஸ் எல்லாம் பசங்க மேலே போட்டு அவங்க மனசு பாதிக்குது. முக்கியமாக மனசு பாதித்தா அவங்க வாழ்க்கையே பாதிச்சிடும். ஸோ வந்து இது ஞாபகம் வச்சிடும். அப்புறம் என்னென்னா இப்போ வந்து ஏஐலாம் வந்துருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, இன்டலெக்சுவல் ஜாப்ஸ்லாம் ஏஐ எடுத்துக்க போகுது. மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் கூட நிறைய இண்டஸ்ட்ரீஸில் வந்து ஏஐ எடுத்துக்க போகுது. அப்போ ஸ்கூல் சிஸ்டம் கண்டிப்பாக மாறணும். வேறு வழியில் பேரண்ட்ஸோட திங்கிங்கும் மாறணும். ஸோ இந்த இந்த பசங்க சில்ட்ரனோட இந்த அவல நிலை மாறி ஒரு நல்ல மாற்றம், அவங்களுக்கு ஸ்கூலில் ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் அப்படின்ட்டு என்னுடைய லார்ட் ஸ்ரீ ரங்கநாதரை நான் வேண்டிக்கிறேன். இதோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். அடுத்த எபிசோடில் ஒரு புது டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். ஹரே கிருஷ்ணா.